Taste the Daily. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் VS பாபு கலந்து கொண்டு அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பின்னர் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மாவட்ட செயலாளர் VS பாபு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு கிளங்காடு பகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் தலைமையில் புதிய தண்ணீர் தொட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. இதேபோன்று சத்தப்பாடி கிராமத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் கோரிக்கையை அளித்ததன் அடிப்படையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் 3 சக்கர சைக்கிளை நேரில் சென்று வழங்கினார். இரு நிகழ்வுகளிலும் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விடுபட்டுள்ள வாக்காளர்களை கண்டறிந்து அவர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கான அனைத்து பணிகளையும் கழக நிர்வாகம் ஆற்றுவது குறித்து அறிவுறுத்தப்பட்டது. கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ், கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னம்பட்டி பழனிசாமி, திண்டுக்கல் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் CS ராஜ்மோகன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்களுக்கு வெளியிடப்பட்ட புதிய வரைவு வாக்காளர் பட்டியலை முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி ஒன்றிய பகுதி பேரூர் கழக செயலாளர்களிடம் வழங்கினார். பெட்டவாய் தலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அரசு தலைமை கொறடா R மனோகரன், சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில துணை செயலாளர் RS புல்லட் ஜான் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். அப்போது நீக்கப்பட்ட வாக்காளர்கள் யார் யார் என்பதையும் அதற்கான காரணங்களையும் அறிந்து மீண்டும் இணைக்க வேண்டியிருந்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதிய வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக பாக கழக நிர்வாகிகளுக்கான கலந்தாய்வு கூட்டம் பெல் அண்ணா தொழிற்சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான குமார் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் S ராஜமணிகண்டன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். திருவள்ளூரில் அரசு பள்ளியில் கைப்பிடிச்சுவர் இடிந்து விழுந்த சம்பவத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் ஸ்டாலின் அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். அதில் திருவள்ளூரில் அண்மையில் பள்ளி உள்கட்டமைப்பை மேம்படுத்தாததால் சிறுவன் பலியானது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்டாலின் அரசின் அமைச்சர் கூறுகிறார். ஆனால் இதற்கு காரணமே பள்ளி கல்வித்துறை அமைச்சர்தான் என்று தமிழக மக்கள் சொல்வது ஏன் அவர் காதில் விழவில்லை என்றும் வினவியுள்ளார். தன் குடும்ப ஆயுள் கால நண்பரை காப்பாற்றுவதற்காக இதை இப்படியே கடந்து போய் விடுவார்களா? இன்னும் எத்தனை உயிர் பலிகள் போக போகிறது? இன்னும் எத்தனை உயிர் பலிகள் காவு வாங்க போகிறது? இந்த பொறுப்பற்ற தன்மையால், அக்கறையில்ல தன்மையால், இந்த அக்கறையின்மையினாலே பள்ளி கல்வித்துறையின் உள்கட்டமைப்பு அமைச்சர் அவர்கள் சம்பிரதாயத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் காரணமானவரை நீங்கள் தான் என்று தமிழ்நாட்டு மக்கள் சொல்வது அவர் காதிலே விழுகிறதா